பேட்டரி நார்மலாக க்ரீன் லைட் இருக்குது. கால் நடந்து போகலாம். ஓகேவா? ட்ரெயின் வந்தோடனே எனக்கு தள்ளிப்போம். அப்படியே தள்ளிடுவோம். தள்ளி உள்ள கேட் க்ளோஸ் ஆகும். அப்போ ரெட் லைட் தெரியும், யாரும் போகக்கூடாது. சரி, அத்தபடி ஓப்பன் ஆகிடும். இதான் என்னுடைய கான்செப்ட். நல்லா இருக்கும். இந்த பக்கம் நல்லா இருக்கும். 2 வீடு நல்லா வைங்க. 2 வீடு கரெக்டாக உள்ள வைங்க. இல்லை 2 வீடு வைங்க. இல்லை அது ஒன்று வெளியே ஓப்பன் ஆகும். க்ளோஸ் ஓப்பன் ஆகும். வச்சு ஓப்பன் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். சும்மா கையில் வெளியில் காமிச்சுக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். உனக்காக கொடுத்துருக்கோம். கை வச்சு காமிச்சு அசிங்கமாக இருக்குன்றக்காக கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதான் வந்து ரயில்வே கேட் ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கேட் வந்து க்ளோஸ் ஆகும். ட்ரெயின் க்ளோஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நார்மல் கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கப்போ தான் நீ பேக்கெட் ரிமூவ் பண்ணணும். அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்ச புரியுது? க்ளோஸில் வச்சு நீ பண்ணக்கூடாது. க்ளோஸில் வச்சு பண்ணினா மறுபடியும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதான் வந்து என்னுடைய கான்செப்ட். இது வந்து சென்சார். ட்ரெயின் வர சென்ஸ் பண்ணி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சென்ஸ் பண்ணணும். நம்ம டெமோ மால் தான் பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேஷன் இங்கே இருக்குன்னா ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் உள்ள வரதுக்கு சென்ஸ் பண்ணுங்க. சென்ஸ் பண்ணால் கேட் க்ளோஸ் ஆகும். ட்ரெயின் போன பிறகு கேட் ரிலீஸ் ஆகும். அப்படியே வந்து கேட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் போயிருக்காங்க. ஸோ அதான் ஒரு கான்செப்ட். இது ரேக் அண்ட் பனியன் மெக்கானிசம். டிசி மோட்டர் அதே தான். 12 வோல்ட் 90 வாட்ஸ் 60 RPM பெரும் டிசி மோட்ரு. இதுதான் கேட். ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி, அகலம் வந்து 6 இன்ச். கருவம்பா தரோம் வச்சுக்கணும். எல்லாம் கொஞ்சம் இதாச்சுலாம் பரவாயில்ல, கொஞ்சம் இழுத்து காமிச்சிக்கணும். அவ்வளோதான். சரியா?